கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 வார்த்தைகளையும் சிலுவை மரத்திலே தொங்கியபடி சொன்னார். அப்படித்தானே? சிலுவை மரத்திலே தொங்கியபடி இந்த 7 வார்த்தைகளையும் அவர் சொன்னார். இந்த 7 வார்த்தைகளையும் நாம் வாசித்து தியானித்து இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கி நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் ஆக்கினை தீர்ப்பையும் தண்டனையும் எல்லாவற்றையும் வாங்கி நம்மை விடுதலையாக்கி இருக்கின்றார். அப்ப சிலுவை மரம் மிகவும் விசேஷமானது. அப்படிதானே? இன்னைக்கு செய்தியோட தலைப்பு சிலுவை மரம். சிலுவை மரம். அப்படிதானே? சிலுவை மரம். பாருங்க, சிலுவை மரம் அப்படின்னானே, சிலுவை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? சர்ச்சு ஞாபகம் வரும். சர்ச்சில் சிலுவை போட்டிருப்பாங்க. அப்படிதானே? சிலுவை அப்படின்னா கல்றை ஞாபகம் வரும். கல்றையில சிலுவை இருக்கும். சிலுவை அப்படின்னா டாலர். அப்படிதானே? சிலுவை அப்படின்னா டாலர் அப்படின்னு ஞாபகம் வரும். பாருங்க, ஆனா வேதத்தின் அடிப்படையிலே சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மைக் எடுத்துக்கங்கம்மா. சிலுவையை பற்றிய சொல்லுங்க. சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, சிலுவை அப்படின்னாலே சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை அப்படின்னா சிலுவையை பற்றி, சிலுவைக்குள்ள ஒரு உபதேசம் இருக்குது. சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் இருக்குது. அதுதான். அடுத்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதுலயே 23வது வசனத்தை வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாருங்க, சிலுவை அப்படின்னாலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு. சிலுவை அப்படின்னாலே சிலுவையை பற்றிய உபதேசம். இதுதான் மைண்ட்ல வரணும். சிலுவை மரம் அப்படின்னா சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரணும் அப்படின்னா, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு. மரம்னு சொல்லும் பொழுது மரம் வரக்கூடாது, உபதேசம் வரணும், இயேசு கிறிஸ்து வரணும். சரிங்களா? மாம்சத்துல மரத்தை பார்க்க கூடாது. மரம் அப்படின்னோடனே அது உள்ள ஆழமான அர்த்தத்தை பார்க்கணும். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் சகல விதமான மரங்களையும் வச்சிருந்தாரு. அதுல ஒரே ஒரு மரத்தை மட்டும், அந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். என்ன மரத்தோட கனி? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அதை நீ சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த மரத்தோட கனியை சாப்பிட்டுட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டுட்டா, ஏவாள் மூலமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டுட்டா. இப்ப நம்ம நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்து சாப்பிட்டாங்க. அப்ப அவங்க பாவத்துல விழுந்ததுக்கு மரமும் ஒரு பங்கு வகிக்கிறது. அப்படிதானே? அப்படிதானே? அந்த மரம் ஒரு பங்கு வகிக்கிறது. பாருங்க, மரத்திலே உண்டான அந்த பாவத்தை போக்குவதற்கு கர்த்தர் மரத்திலே வந்தார், மரத்திலே தொங்கினார். மரத்திலே தொங்கினார். நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் காரியங்களினால் வந்த அந்த பாவத்தை போக்குவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே வந்தார், சிலுவை மரத்திலே தொங்கினார். பாருங்க, அவரே தன்னை மரமாக ஒப்பிடுகிறார். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 31வது வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பாருங்க, பச்சை மரம் என்று இயேசு தன்னை சொல்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள்ல படிச்சு பார்த்தோம்னா, ஈசா என்னும் மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்னு ஒரு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, காட்டு ஒலிவ மரமாகிய அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகிய தேவராஜ்யத்துல கிறிஸ்துவோட நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப மரம் என்று இயேசு கிறிஸ்துவை ஒரு சில இடங்கள்ல அடையாளப்படுத்தி காட்டுகிறது.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு வசனம் இருக்குது. எங்க எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, உபாகமம் 21ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்களேன். 21ஆம் அதிகாரம், உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிங்க. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். பாருங்க, கொலை செய்யும்படி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டானா அவனை என்ன பண்ணணுமா சொல்லுங்க? தண்டனை என்னன்னா மரத்துல தொங்க விடணும், போடுங்க. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. பாருங்க, மரத்திலே தொங்க விடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அப்படிதான் இருக்குது வசனம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். எந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்? நம்ம ஸ்தானம் தான் தொங்க விடப்படுறது. மரத்துல தொங்க விடப்பட வேண்டிய அந்த கொலை பாதகன், அந்த படும் பாவி, அந்த அக்கிரமக்காரன் நீங்களும் நானும் தான். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார், நமக்காக அவர் சாபமானார். வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார், பாவ மாம்சத்தின் சாயலானார். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல பல ராஜ்யங்கள் இருந்துச்சு. எகிப்திய ராஜ்யம் இருந்துச்சு, பிரஷ்ய ராஜ்யம் இருந்துச்சு, கிரேக்க ராஜ்யம் இருந்துச்சு, பல ராஜ்யங்கள் இருந்துச்சு. அந்த ராஜ்யங்கள் உலகம் முழுவதும் ஆளுகை செய்தது. அப்ப அந்த ராஜ்யத்தின் கீழே ஒரு சில குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. பல வகையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, என்ன பண்ணுவாங்கன்னா சிறைச்சேதம் பண்ணுவாங்க. ஒரு ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சிறைச்சேதம் பண்ணி மரண தண்டனை கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோடு நெருப்புல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அட்டை பூச்சிகளை உடம்புக்குள்ள விட்டு கொல்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பிரேதத்தோட இன்னொரு பிரேதத்தை ஒட்டி கட்டி அப்படியே குளிய தோண்டி போச்சிருவாங்களாம். அந்த மாதிரி நிறைய கொடூரமான தண்டனைகள்லாம் இருந்துச்சு. பாருங்க, ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவே எப்ப இந்த ரோம சாம்ராஜ்யம் எம்பையர் பண்ணது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டை வந்து ரூல் ஓவர் பண்ணது ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யம் வருது. அப்போதான் அந்த சிலுவை மரத்துல தண்டனை கொடுக்கப்படுது. அது வரைக்கும் சிலுவை மரத்துல தண்டனை கிடையாது. இங்க வசனம் ஆல்ரெடி எங்க எழுதப்பட்டு உபாகமத்துல இந்த ரோம சாம்ராஜ்யம் வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட, மரத்துல தொங்க விடப்படணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த மரத்துல தொங்க விடப்படுற அந்த சம்பவம் நடக்கணும்னா அது காலம் நிறைவேற ரோம சாம்ராஜ்யம், ரோமன் எம்பையர் வரும் பொழுது காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்து வரும் அப்படின்னு வசனம் சொல்லு. அப்ப கரெக்டா இயேசு கிறிஸ்து அந்த டைமிங்ல என்ன பண்றாருன்னா இந்த உலகத்திலே பிரவேசிக்கின்றார். பாருங்க, நான் இன்னைக்கு என்ன காமிக்க போறேன்னா, பழைய ஏற்பாட்டுல சிலுவைக்கு அடையாளமாக இருந்த அந்த காரியங்களை எல்லாம் நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல சிலுவைக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். பாருங்க, முதல் உலக அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மரம் என்ன சொல்லுங்க? முதல் அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். பாருங்க, உலகத்துல முதல் அழிவு ஏற்படுது எப்ப ஏற்படுது? நோவா காலத்துல வெள்ளம், ஜலத்தினால் உலகத்தை கர்த்தர் அழிக்கிறார். அப்பொழுது ஒரு கூட்ட ஜனத்தை மட்டும் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் பேழையை செய்ய சொல்லுகிறார். பாருங்க, அந்த பேழை எப்படி செய்யறாங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பாருங்க, கொப்பேர் மரத்தால். அப்ப அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு மரம் பயன்படுத்தப்பட்டது. மரம் அப்படின்னாலே உங்க மண்டையில என்ன வரணும் சொல்லுங்க? இந்த மரம் மண்டையில மரம்னு வரக்கூடாது. இந்த மரம் மண்டையில என்ன வரணும்? சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப உலகத்துல ஏற்பட போகின்ற இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்னா மரத்தை பயன்படுத்தினார். கொபேர் மரம். பாருங்க, அதோட நீளம் எவ்வளவுனா 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரம். பாருங்க, நீளம், அகலம், உயரம்
நோவாவோட பேழைய ட்ரோன் கேமரா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சிலுவை இருக்கும். நோவா பேழைய இந்த வேதத்துல சொல்லப்பட்டது போல செஞ்சு ட்ரோன் கேமரா வச்சு மேல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சிலுவை அடையாளமா தான் இருக்கும். சிலுவை தான் அப்படிதான் இருக்குது. அப்ப அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மரத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. அது எதற்கு அடையாளம்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளம். சிலுவைக்கு அடையாளம். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா காப்பாற்றினார். இன்னைக்கும் இந்த உலகத்துல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையை பற்றிய பேசி சிலுவையை பற்றிய உபதேசத்தை பிரசங்கிக்கின்ற சபை, இதுதான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய, அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணமாக இது இருக்குது. அடைக்கல பட்டணமாக இருக்குது. அடைக்கல பட்டணம். கவனிங்க. அடுத்து இரண்டாவதாக, தடைகளை தகர்க்கும் கோலாக வெளிப்பட்ட மரம். தடைகளை தகர்க்கும் கோலாக வெளிப்பட்ட மரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பாருங்க, எகிப்தை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். செல்கிற வழியிலே ஒரு தடையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றால் ஒரு கடல், செங்கடல், சிவந்த சமுத்திரம். இத தாண்டி போகணும். எப்படி போறது? உன் கோலை பாருங்க, கோல் அது ஒரு கம்பு. கோல் என்பது இரும்பு கோல் கிடையாது, அது ஒரு கம்பு. அவன் மேய்ப்பன் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த அந்த கம்பு, அது ஒரு கோல். அது சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. உன் கோலை நீட்டு. அந்த கம்பை, அந்த சிலுவை மரத்தை நீட்டுவது போல இந்த கோலை என்ன பண்ணு, கடலுக்கு முன்பதாக நீட்டு. அப்படின்ற நீட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா செங்கடல் இரண்டாக பிரிகிறது. பாருங்க, எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அப்ப உலகத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி கானானுக்கு போறாங்க. சரிங்களா? எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. இன்னைக்கு நம்மளும் உலகத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரம கானானுக்கு பயணத்துல இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு போற அந்த பயணத்துல இருக்கிறோம். இப்ப அவர்களுக்கு எப்படி செங்கடல் ஒரு தடையா இருந்துச்சோ, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தடை இருக்கு. என்ன தடை? நான் எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1, 2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாருங்க, செங்கடல் போல நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் பிரிவினையாக இருக்கின்றது. இப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த அக்கிரமங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் உயர்த்தப்பட வேண்டியது சிலுவை. சிலுவை என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையை பற்றிய உபதேசம். இது இருக்கும் பொழுது உங்க பாவங்கள், அக்கிரமங்கள், உங்கள் மீது எல்லாமே விலகிவிடும். நீங்க தேவனிடத்துல சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்று விடுவீர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டே கிட்டி சேரக்கடவும். பாருங்க, அப்ப தடையாக இருந்த அந்த பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா விலக்கி நீக்கி இருக்கிறார். எப்படி? சிலுவையை கொண்டு, சிலுவை மரணத்தை கொண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை தேவனிடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அடுத்து மூன்றாவது, சர்ப்பங்களை விழுங்கிய கோலாகிய மரம். அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் ஜெயித்து சத்துருக்களின் மீது அதிகாரத்தை நமக்கு கொடுக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 முடிய வாசிங்க.
மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? கோலை போடுறாங்க, பாம்பா மாறுது. எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய கோல்களை போடுகிறாங்க, கம்ப போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இவன் பண்ண மாதிரி எல்லாரும் பண்றாங்க. இவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். கொஞ்ச கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரோனுடைய கோல் அந்த எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணிருச்சு? விழுங்கிருச்சு, ஜெயம் எடுத்துருச்சு. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். ஏன் அவர் சர்ப்பத்தை போல் தொங்கினார்? ஏன் அவர் பாம்பை போல் மாறினார்? ஏன் அவர் சபிக்கப்பட்டவராக தொங்கினார்னா, எல்லா சாபத்தையும் எல்லா சத்துருவின் வல்லமையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு, எப்படி அந்த மோசேயினால் தூக்கி போடப்பட்ட அந்த சர்ப்பம் எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கிச்சோ, அதே போல எல்லா சாத்தானோட அதிகாரங்களையும் சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார். இதுதான் நடந்துச்சு. அதான் வசனம் சொல்லுது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு சாத்தான் மீது நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சத்ரு மீது நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதனால? கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியாகி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்குனதுனால, வெற்றி சிறந்ததுனால இன்னைக்கு நம்மளை வெற்றி சிறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நான் சுருக்கமாவே செய்தியை முடிச்சிடலான்னு இருக்கிறேன். நிறைய பகுதிகள் இருக்கு அடுத்தடுத்து, அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பல. ஈஸ்டர் சமயத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம். அடுத்து, துளிர்விட முடியாததை துளிர்க்க வைக்க பயன்படுத்தப்பட்ட மரம், கனி கொடுக்க முடியாததை கனி கொடுக்க பயன்படுத்தப்பட்ட மரம், உயிரை அளித்த மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது வேதத்துல. எடுத்து வாசிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல், அவனுடைய கம்பு, அந்த மரம் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? 12 கோத்திர பிரபுக்களுடைய கோள்களையும் கொண்டு எங்க வைக்கிறாங்க? சாட்சி கூடாரத்துல வைக்கிறாங்க. அப்ப எல்லா கோளும் 11 கோளும் அப்படியே இருக்குது. ஒரு கோல் மட்டும் என்ன ஆகுதுன்னா துளிர்க்குது, வெறும் கோல். ஒரு சாதாரண கம்பை வச்சீங்கன்னா அது எப்படி ஓவர் நைட்ல, ஒரே நாள் நைட்ல என்னவாகுதுன்னா அந்த துளிர்க்குது, அதுல அப்படியே துளிர் விடுது. அடுத்து பூ பூக்க ஆரம்பிக்குது, பழமும் வந்துருச்சு, கனிகளும் வந்துருச்சு. பாருங்க, செத்து போன வாழ்க்கையை துளிர்விட வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஒரு மரம். துளிர்விடாததை, கனி கொடுக்காததை கனி கொடுக்க வைக்கின்ற மரம் பயன்படுத்தப்பட்டது ஒரு மரம். வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்திருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா உயிர்ப்பித்தார். பாருங்க, இந்த ஆரோனோட கோல் எப்படி துளுக்குது அப்படின்னா, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரு மரம் இருக்கு, ஒரு கம்பு இருக்குதுன்னா அதை மண்ணுல என்ன பண்ணணும்? ஊண்டி வைக்கணும். ஊண்டி வைக்கும் பொழுது அது வேர் போட்டு நீரை உறிஞ்சு அப்புறமேட்டுக்கு துளிர் விட ஆரம்பிக்கும். இதுதான் இயற்கை நியதி, சரிங்களா? இந்த ஆரோனோட கோலுக்கு வேரும் கிடையாது, நீரும் கிடையாது, மண்ணிலையும் தரையிலையும் புதைச்சும் வைக்கல, அப்படியே வைக்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே துளிர்க்க ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலுவையின் நிழலிலே சிலுவைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வேறும் இல்லாமல் இருக்கலாம்,
நீரும் இல்லாம இருக்கலாம், ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க வைப்பார், துளிர்க்க வைப்பார். சிலுவையின் நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க வைப்பார். அது மாத்திரம் கிடையாது, கனி கொடுக்க வைப்பார். கனி கொடுக்கிறது என்னன்னா குட் கேரக்டர், ஆவியின் கனி, குட் கேரக்டர், நல்ல கனிகளை கொடுக்க அவர் வைப்பார். சிலுவையின் நிழலிலே வரும் பொழுது நல்ல கனிகளை, நல்ல குணநலங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் ஆவியின் கனி. இது இயற்கையாகவே நம்மளுக்குள்ளே உற்பத்தியாக ஆரம்பிக்கும். எப்ப அப்படின்னா சிலுவைக்குள்ளே, சிலுவை நிழலிலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது, சிலுவை பற்றிய உபதேசத்தை தொடர்ச்சியாக நாம் கேட்கும் பொழுது. பாருங்க, அடுத்து கசப்பான மாறாவை மதுரமாக மாற்ற பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்டு வர்றாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்குது, கிட்டத்தட்ட 3 நாளா தண்ணி இல்லை. இப்ப தண்ணிக்கு தேடி பார்க்கறாங்க, ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா அது கசப்பா இருக்குது, கசப்பான ஒரு தண்ணி. அந்த தண்ணியை அவங்க தெரிந்து கொள்றாங்க. ஆனா கசப்பான தண்ணி என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த கசப்பான தண்ணியை மதுரமாக, அதாவது குடிக்கத்தக்கதாக மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மரத்தை தான் பயன்படுத்தினார். எடுத்து வாசிங்களேன், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25. யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அப்படியே மதுரமா, தித்திப்பா மாறிடுச்சு. மரத்தை வெட்டி போட்டோடனே மாறிடுச்சு. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில கசப்பான காரியங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கலாம். நான் அதை செலக்ட் பண்ணவே இல்லை, அது விருப்பமும் இல்லை, ஆனா செலக்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு சில தெரிஞ்சே நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். அதன் விளைவாக என் வாழ்க்கையே கசப்பா இருக்குது. இப்ப அந்த கசப்பை மதுரமாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? சிலுவைக்கு வாங்க, சிலுவையை பற்றி உபதேசத்தை கேளுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அப்பொழுது உங்களுடைய கசப்பான கடந்த கால தவறுகளால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த கசப்பான காரியங்களை கர்த்தர் இனிமையானதாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த கால கசப்புகளை இனிமையாக மாற்றுகின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர் பயன்படுத்தியது சிலுவை மரத்திற்கு நிழலாக இந்த மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, அப்ப அடுத்து ஜனங்களை நோக்கி பார்த்து பிழைக்க வைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். பழைய ஏற்பாட்டுல ஜனங்களை நோக்கி பார்க்க வச்சு பிழைக்க வைத்த ஒரு மரம். பாருங்க, என்னாகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு. என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல மக்கள் வந்து மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த உணவை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அற்பமான உணவு, இது எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கும் பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அப்படியே ஜனங்களுக்குள்ளே போகிறது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை ஃபுல்லாத்தையுமே கொத்துது. நிறைய பேர் சாகுறாங்க. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக நிறைய பேர் சாகுறாங்க. செத்துக்கிட்டு இருக்க சமயத்துல அப்ப கர்த்தர் வந்து மோசேட்ட சொல்றாரு, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு வழி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னாகமம் எடுத்து வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. ஒரு கம்பத்தின் மேல், கம்பு, ஒரு மரத்துல தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, பாம்பு கடிக்கப்பட்டவன், அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அதை நோக்கி பார்த்தால், சொல்லுங்க, நோக்கி பார்த்தா பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்க, அப்ப பாம்பு கடிச்சவன் அந்த கம்பத்தை பார்த்தா என்ன பண்ணிடுவான்? பொழைச்சிருவான். விஷம் ஏறாது, பொழைச்சிருவான். அப்ப எல்லாத்துக்குமே பாம்பு கடிக்குது, சரிங்களா? பாம்பு கடிக்காதவன் யாரும் கிடையாது. யாரு பிழைக்கிறா? நோக்கி பார்த்தவன் மட்டும்தான் பிழைக்கிறான். நோக்கி பார்க்காதவன் பிழைக்கல. அப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியை நோக்கி பார்த்தவர்கள் நிச்சயமாகவே பிழைப்பார்கள். பாருங்க, சர்ப்பம் என்பது எதற்கான அடையாளம்னா சாபத்திற்கான அடையாளம். கர்த்தராகிய பாருங்க, பிதாவாகிய தேவன் வந்து சொல்றாரு, சர்ப்பத்தை வந்து சபிக்கிறாரா இல்லையா? ஆதியாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை தான் முதல் என்ன பண்றாரு? சபிக்கிறார். தேவன் சபிக்கிறார். அப்ப சாபத்திற்கான அடையாளம் தான் சர்ப்பம். அடுத்து சர்ப்பம் என்பது சாத்தானின் வல்லமைக்கான அடையாளம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்
சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சர்ப்பம் என்பது சாபத்திற்கான அடையாளம், சர்ப்பம் என்பது சாத்தானின் வல்லமைக்கான அடையாளம். இப்ப இந்த 2 நாள் உண்டாகக்கூடிய சாபத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்புவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். சாத்தானின் அதிகாரத்தினால், சாத்தானின் வல்லமையினால், பில்லி சூனிய கட்டினால், பேய் கோளாறுகளால் வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியை தான் நோக்கி பார்க்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப நோக்கி பார்த்தால் நிச்சயமாக பிழைப்பு உண்டு. நோக்கி பார்த்தால் நிச்சயமாகவே பிழைப்பு உண்டு. கவனிங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பத்தை போல மனுஷகுமாரனாக நானும் வனாந்திரத்துல உயர்த்தப்படணும், மலையில உயர்த்தப்பட்டார். பாருங்க, இன்னைக்கு நோக்கி பார்த்ததெல்லாம் நம்மளாம் பிழைச்சிருக்கிறோம். அடுத்து சத்துருக்களை மேற்கொள்ள ஜெயிக்க உயர்த்தப்பட்ட ஒரு மரம். எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 முடிய அப்படியே வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், அதாவது அந்த கம்பத்தை என்ன பண்றான், அந்த கோலை தூக்கி உயர்த்தி இருக்கும்போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜெயிச்சாங்க. அவன் தன் கையை தாழ விடுகையில், தன்னுடைய கையை தாழ விடுகையில், அந்த கோலை, அந்த கம்ப, அந்த தாழ விடுகையில் கீழே இறக்கும் பொழுது அமலேக்கு மேற்கொண்டான். அமலேக்கியர்கள், அந்த எதிரிகள் ஜெயிச்சாங்க. அப்ப வெற்றி எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, அந்த கோலை உயர்த்தி பிடிக்கிறத வச்சுதான் இருக்குது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது ஜெயிப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் தேவனை அறிகின்ற அறிவின் வாசனையை பரவ செய்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். காரணம், சிலுவையை உயர்த்தும் பொழுது, இயேசுவை உயர்த்தும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டாகிறது. அப்ப எதிரிகளிடத்திலிருந்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் சிலுவையை, பழைய ஏற்பாட்டிலே இந்த மரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறார். அது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகின்றது. கடைசியாக நான் வாசித்து முடிக்கின்றேன். பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் இப்படி வாசித்து பார்த்தா இருக்கும். நான் சொல்றேன், சம்பவத்தை நான் சொல்றேன். மனிதன் இழந்து போன தேவ அன்பையும் தேவ வல்லமையும் மீட்டெடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். 2 ராஜாக்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசா தீர்க்கதரிசிட்ட போய், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் போய் சொல்றாங்க, நம்ம இங்க தங்கியிருக்கிறது நம்மளுக்கு வசதியா இல்லை, நம்ம கொஞ்சம் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் யோர்தான் மட்டும் போய் அங்க போய் நம்ம தங்கிக்கிறதுக்கு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரம் போடுறதுக்காண்டி போறாங்க. போகும்போது அந்த மரத்தெல்லாம் வெட்டி கூடாரம் போடுறதுக்கான காரியங்களை செய்யறாங்க. அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி என்ன பண்ணிருச்சுன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கோடாரி எங்க விழுந்துருச்சு? தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கோடாரி அப்படின்னா அது என்னென்ன பகுதி இருக்கும் சொல்லுங்க? கோடாரியில் என்ன இருக்கும்? மரம் இருக்கும், இரும்பு இருக்கும். சரிங்களா? மரம் என்பது தேவனுடைய அன்பை குறிக்கிறது. ஏன்னா கல்வாரி சிலுவையிலே பலியாகி தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இரும்பு என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இரும்பு என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப மனுஷன் என்ன இழந்து போனான்னா, பாவத்தினால தேவ அன்பு இழந்து போயிட்டான், தேவ வல்லமையும் இழந்து போயிட்டான். அந்த கோடாரியை தண்ணிக்குள்ள போட்டது போல. இப்ப இந்த தேவ அன்பு எங்க இருக்குது? தண்ணிக்குள்ளதான் இருக்குது. தேவ வல்லமையும் தண்ணிக்குள்ளதான் இருக்குது. இப்ப இந்த தேவ அன்பையும் தேவ வல்லமையும் மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்னா, எடுத்து வாசிங்களேன், என்ன பயன்படுத்த சொல்றாரு பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி மூலியமா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி, அதாவது மரத்துல இருக்கிற ஒரு கொப்பை என்ன பண்ணு, வெட்டி, ஒரு மரத்தை வெட்டி, மரத்தோட ஒரு பகுதியை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். பாருங்க, ஒரு கொப்பை என்ன பண்றான், மரத்தை வெட்டி, மரத்துல ஒரு பகுதியை வெட்டி தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த கோடாரி மிதந்துருச்சான், வெளியில வந்துருச்சு. அப்ப மனிதன் எதை இழந்து போனா, தேவ அன்பை இழந்து போனா, தேவ வல்லமைய இழந்து போனா. இந்த இழந்து போன தேவ அன்பையும் தேவ வல்லமையையும் மனுஷன் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மரத்தை வெட்டி என்ன பண்றாரு. இதெல்லாம் பாருங்க, எப்படி பழைய ஏற்பாட்டுல நீங்க ஆச்சரியமா இருக்கு. மரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்றப்ப இப்படி வருதுன்னா, பலியை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது இதை விட பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஒவ்வொரு காரியமும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை அப்படி அடையாளப்படுத்தி காட்டுது, அப்படி பிரதிபலிக்கிறது. பாருங்க, தேவ அன்பு இழந்து போனான்ல, வசனம் சொல்லுது, இன்னைக்கு நம்ம ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவ அன்பு இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கல்வாரி பலியின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தேவ வல்லமை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அபிஷேகத்தின் வாயிலாக உள்ளே பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம், மண்ணான சரீரத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா தேவ வல்லமையை பெற்றிருக்கிறோம். அப்போ மனுஷன் இழந்து போன தேவ அன்பையும் தேவ வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியானார். பாருங்க, உலக அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். லோமா காலத்துல தடைகளை தகர்க்கும் கோலாக பயன்படுத்தப்பட்டது ஒரு மரம், செங்கடல். நம்மளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சர்ப்பங்களை விழுங்க ஒரு கோலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். துளிர் விட முடியாத அந்த வாழ்க்கையை துளிர் விட வைக்க, கனி கொடுக்க முடியாத அந்த காரியங்களிலே கனி கொடுக்க வைக்க ஒரு மரம். பாருங்க, மரம் அப்படிதான் வருது, வரிசையா மரமா வருது. கசப்பான அந்த தண்ணீரை, மாறாவை மதுரமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது ஒரு மரம். அந்த நோக்கி பார்த்தா சர்ப்பத்தினால் கொத்தப்பட்டு சாகிற நிலைமையில இருக்கிறவங்க நோக்கி பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது ஒரு மர கம்பம். மனிதன் இழந்து போன அந்த தேவ அன்பையும் அந்த கோடாரிய தேவ வல்லமையும் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது ஒரு மரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரம், கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக இந்த செய்த காரியங்களை காட்டக்கூடியதாக இருக்குது. மரம்னா மரம் கிடையாது, சிலுவைனா மரம் கிடையாது. சிலுவைனா சிலுவை பற்றிய உபதேசம். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. பாருங்க, இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நமக்காக அவர் செய்த தியாகங்களையும் எண்ணி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம்.